அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷாஸ் குக்கரி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இறாலை வச்சு இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறாலை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை பரட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும், அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த இறாலை இதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காய தக்காளியோடையே நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட அந்த பச்சை வடைலாம் போய் நல்லா இறால் டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு சாப்பிடும் போது. இறால் வேகிறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் செக் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி சுண்டி வரணும், அது வரையும் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான், கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான இறால் தொக்கு ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம நிஷாஸ் குக்கரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.